விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும்? வார ஆரம்பத்துல 4, 5 தேதிகள்ல ராசியில சந்திரன் வர்றாரு. ராசியில அங்க நீசம்னு நம்ம எடுக்கணும். ராசியில பௌர்ணமி அமைப்புல வர்றாரு. ஒண்ணும் குறையில்ல. அப்ப நீங்க பலப்படுவீங்க. ஏற்கனவே 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காரு. அப்ப இல்லற அமைப்பு நல்லாவே இருக்கும் இந்த வாரம் சொல்லிடலாம். வாரத்தின் தொடக்கமே அற்புதமா இருக்க போகுது. நமக்கு எதிர்படுறவங்கலாம் 7ஆம் இடம் தான். அப்ப அன்றாடம் நம்ம சந்திக்கிற நபர்கள் நல்லா இருந்தா அன்றைய நாள் நல்லா தானே இருக்கும். அப்படி எடுத்துக்கிறணும். கண்டினியூட்டி தான் ஒரு கருத்துக்களை புரிஞ்சுக்கிறணும். அடுத்து 6, 7 தேதியில 2ஆம் இடம் செழிக்குது. 2ஆம் இடம் வருமானம், பேச்சு, கொடுத்த பாக்கி வசூலாகும். பேசுறதுல நன்மை கிடைக்கும். கவனமா பேசு. எப்பவுமே கவனமா பேசணுங்கிறது அறிவுரை. ஆட்டோமேட்டிக்கா நீங்க கவனமாவே பேசுவீங்க. கிரகம் தானே செயல்பாடு. கொடுக்கல் வாங்க நல்லா இருக்கும். வியாபாரத்தை தான் குறிக்கும். அப்ப குருவும் பார்க்குது. 2ஆம் இடத்துலயும் ஒரு ஒளி இருக்கு. குருவும் பார்க்குதுல்ல. அப்போ கொடுக்கல் வாங்கல சிறப்பாக இருக்கும். பேசுற பேச்சு இனிமையா இருக்கும். நம்ம பேசுற பேச்சை வச்சுதானே நண்பரை உருவாக்குறோமா, எதிரியை உருவாக்குறோங்கிற விஷயங்கள்லாம் இருக்குல்ல. அப்போ நன்மையாகவே இருக்கும். உங்களுக்கு நன்மையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். வார கடைசி 3ஆம் இடம். 3ஆம் இடத்துல சந்திரன் அரைச்சந்திரனா வராரு. முயற்சி செழிக்கும். இல்லறம் இனிக்கும். சகோதரருக்கு ஒரு உதவி செய்யக்கூடிய அமைப்போ, அவர் நமக்கு உதவுற தன்மையோ ஏற்படும். நீண்ட நாள் சந்திக்க முடியாத சகோதரன் கூட வந்து ஒரு பாசத்தை பொழிஞ்சிட்டு போவாரு. அல்லது நம்ம போவோம். இப்படித்தான் அர்த்தம். சரி, இப்ப வருஷம் பூரா இருக்கக்கூடிய கிரகமும் இந்த வாரத்தில் இருக்கும்ல, அதை கோடு பண்ணணும்ல. இப்ப விருச்சிகத்துக்கு இது வரைக்கும் 8ஆம் இடத்துல குரு இருந்தார். இப்ப 8ல இருந்தாலே அதிர்ஷ்டம் குறைஞ்சு போச்சு அப்படிங்கிறது விதி. ஏன்னா 5 கூடியவர். நம்ம சிந்தனை சரிவா வேலை செய்யலைங்கிறது விதி. எல்லாருக்கும் இருந்துச்சா? இல்லை. இப்போ பலவீனமாக கூட 8ல மறைஞ்சாலும் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. நேரடியா வருமானம் வராம அப்படி தடங்களோட வந்துச்சுன்னு சொல்லணும். நேரடியாக ஒருத்தர் உங்களுக்கு பொருளை கொடுக்குறாரு, நமக்கு எதிர்ப்பட்டவர் உரிய நேரத்தில் கிடைக்கும், நம்ம பயன்படுத்துவோம். ஆனா அவர் நம்மகிட்ட தராம ஊரெல்லாம் சுத்திட்டு இன்னொருத்தட்ட கொடுத்து அப்படியே நமக்கு வருது அந்த பணம். தேவைக்கு வராது, ஆனாலும் வரும். இந்த இடத்துல நல்லா கவனிங்க. 8ல மறைஞ்சு அதிர்ஷ்டம் இல்லாமல் நமக்கு கிடைக்குதுன்னு அர்த்தம். இதை விளக்கத்தோட சொல்றேன். ஏற்கனவே சந்திரன் 2ல இருக்காரு, குருவும் பார்க்குறாருல, உறுதியா நடக்கும்னு அர்த்தம். 3ஆம் இடத்துல ஒரு முயற்சிகள் நடக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்லிடலாம். ஒரு எச்சரிக்கை எல்லாத்துக்கும். செவ்வாய் சனி சேர்ந்துருச்சுல, எந்த இடத்துல விருச்சிக ராசிக்கு வருது பார்ப்போம். 5ஆம் இடத்துல வருது. அப்ப இந்த இடத்துல 5ஆம் இடத்துல செவ்வாய் சனி இருந்தா சிந்தனையை நாங்க நெறிப்படுத்தணும். நம்ம நல்ல சிந்தனை எண்ணணும். தப்பு தவறுமா வரும். குறுக்கு வழி எண்ணங்களை தவிர்க்கணும். இப்ப 5ஆம் இடத்துல கண்டிப்பா செவ்வாய் சனி இருக்கும் பொழுது பிள்ளைகள் எப்படி இருந்தாலும் பொறுத்துக்கிறணும்.